தனியார் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு குறித்த புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள், சிறப்பு முகாம்கள் நடத்த முன் அனுமதி பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார பள்ளிகளுக்கு இடையிலான 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான கபடி விளையாட்டுப் போட்டியில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாவட்ட போட்டோ வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் 186வது சர்வதேச ஒளிப்பட தினம் மற்றும் மூத்த கலைஞர்களுக்கு பாராட்டு விழா ராஜநாராயணன் நினைவரங்கத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 26 மூத்த கலைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பெய்த கனமழையால் காய்கறி வாரச்சந்தையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் சாலையோர வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே 10 ஆண்டுகளாக போக்குவரத்து வசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்த மாணவர்களின் நலன் கருதி பேருந்து செல்ல புதிய வழித்தடத்தினை செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து கிண்டி செல்லக்கூடிய GST சாலையில் அமைந்துள்ள சிமெண்ட் ரோடு சிக்னல் அருகே சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பள்ளத்தை உடனடியாக மூட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தனியார் பள்ளி மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெற்ற செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றதில் மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சர் RB உதயகுமார் பேசுகையில், கலைஞருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா ஒன்றிய அமைச்சரை வைத்து நடத்தியது உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஒத்திகை என குற்றம் சாட்டி பேசினார். திருவாரூர் மாவட்டம் எய்ட்ஸ் உள்ளோர் நலச்சங்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால்தான் பணியில் தொடர முடியும் என்றும், பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக மாவட்ட எய்ட்ஸ் உள்ளோர் நலச்சங்க தலைவர் மீது மாவட்ட ஆட்சியரிடம் பெண் பணியாளர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். அப்போது பேசிய பெண் பணியாளர்கள் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு நாள் 2 நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நாங்கள் எல்லாருமே நீங்கள் தொடர்ந்து வேலை பார்க்கலாம், அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாரு. அதனால் எங்களுக்கு இதை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுங்கிறது தெரியலை. 2வது என்னென்னா, ஒரே தலைவர் இருக்கிறதுனால அந்த சங்கத்தில் எங்களுக்கு இதை கொண்டு யார்கிட்ட கொண்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை. எங்களுக்கு ஒரு நல்ல வழியை இது பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து வேலை பார்க்க முடியலை. எங்களால் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான், அப்படி நாங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கோம், அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நாங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கணுங்கிறது இல்லை. எங்கள் மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே முல்லை பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் அரசு பேருந்து மோதி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் டாஸ்மாக் கடை அருகில் இருப்பதால் தான் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கட்டை மற்றும் கற்களுடன் டாஸ்மாக்கை அடித்து நொறுக்க சென்ற பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 39 வார்டுகளில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி முழுமையாக வழங்க வேண்டும், வார விடுமுறை வழங்க வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்கள், கையுறை, மண்வெட்டி உள்ளிட்டவை வழங்க வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி துணை மேயர் பூபதி தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் எரும்புப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட போட்டிரெட்டிப்பட்டி, சிவநாயக்கன்பட்டி ஆகிய ஊராட்சி மன்ற கிராமங்களில் அதிமுக தொண்டர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தொண்டர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, 2026 அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு பெண்களுக்கு ரூபாய் 1700 உதவித்தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் 253வது நினைவு வீரவணக்க நாளை முன்னிட்டு
வைத்து தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அவரது வம்சாவழியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முளைப்பாறை மற்றும் பால்குடம் எடுத்து ஊரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவரது நினைவு சின்னத்திற்கு பாலாபிஷேகம் செய்து மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உணவு விடுதியுடன் கூடிய ரெஸ்டோ பார் திறப்பு விழாவிற்கு திரைப்பட நடிகை யாஷிகா அழைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே நடிகை யாஷிகாவை வரவேற்று தனியார் நிறுவனம் சார்பில் யாஷிகாவின் புகைப்படத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ரெஸ்டோ பார் திறப்பு விழாவிற்கு வருகை தரும் நடிகை யாஷிகாவின் ஆபாசமாக உள்ள புகைப்படத்தை வைத்து பேனர் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரெஸ்டோ பார்களை மூடக்கோரியும் மாதர் சங்கத்தினர் நடிகர் யாஷிகாவின் பேனரை கிழித்து எறிந்து எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருமங்கலம் அருகே உரிய நேரத்திற்கு அரசு பேருந்து வருவதில்லை எனவும் இலவச பேருந்து என்பதால் பொதுமக்களை அவதூறாக ஊழியர்கள் பேசுவதாகவும் குற்றம் சாட்டி அரசு நகர் பேருந்தை வழிமறித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமங்கலம் அரசு போக்குவரத்து பணிமனை மேலாளர் சம்பவ இடத்திற்கு வந்து கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கிராம மக்கள் கைவிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.